எங்கேயாவது வீட்டுக்குள்ளே எறும்பு பார்த்துடக்கூடாது. இப்படி தான். அதுவும் எறும்பு வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக இதெல்லாம் போட்டு வச்சிடுறது. அதுக்கு இன்றைக்கி ஒரு படி எக்ஸ்ட்ரா மேலே போய் ஹார்ட்டின் விட்டு அம்பு விட்டாச்சு. என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க எறும்பு சாக் பீஸை வச்சுட்டு. எறும்பு சாக் பீஸ் கையில் கிடச்சிடக்கூடாது. அதே மாதிரி லேசாக எங்கேயாவது ஒரு எறும்பு 2 எறும்பு கண்ணில் பட்டாலே இந்த மாதிரி சாக் பீஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். அதில் ஒரு சந்தோஷம். அது திட்டிக்கிட்டே போடுவாங்க எப்பயுமே. இன்றைக்கி என்னவோ சந்தோஷமாக போட்டு ஹார்ட்டின் போட்டு அம்பெல்லாம் விட்டுருக்குறாங்க. பத்தாவதுக்கு பக்கத்தில் பறவை வேறு 2 பறக்குது. அப்புறம் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ண ஷூ தான் எடுத்து தம்பிக்கு காமிச்சிட்டு இருந்தோம். அவன் வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை மாதத்துக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக அவங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தா தான் அவங்களுக்கு மனசாரும். இன்றைக்கி மூவி பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 2 பேர் வந்ததுமே கொஞ்சம் லேட் ஆகிட்டனால சரி செப்பல் புதுசு வாங்கினது இருந்தது அதை எடுத்து காமிக்கலான்னா நான் நல்லா காலுக்கு மெதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இருக்கிற பசங்க அவங்கெல்லாம் இளவட்ட பசங்களாச்சு. அதனால் தாத்தா செருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது ஏன் அப்படி படுத்துட்ருக்கிறான்னா நான் வீடியோவில் அவன் மூஞ்சியை காமிச்சிருவேன்னு சொல்லி அப்படி படுத்துட்ருக்கான். ஆல்ரெடி அவனை வீடியோ எடுத்தாச்சு. அது தெரியாமல் அவன் எங்கேயும் நான் ஒன்றுமே பேசவே இல்லை. வீடியோவில் எங்கே அவன் வாய்ஸ் வருமோ என்னமோன்னு அவன் பேசவே இல்லை. அப்புறம் இது ஆன்லைனில் வாங்கின ஷூ தான். 300 200 சம்திங் என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆஃபரில் வாங்கினது தான். நல்லா இருந்தது. குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரஃப் யூஸ் செப்பல் மட்டும்தான். நாங்கள் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு போட்டு போகிற மாதிரி தான் வாங்கலாம்னு நினச்சி வாங்கியிருந்தோம். ஆனால் அது ஒர்க்கெல்லாம் போட்டு போக முடியாது. வீட்டில் வேணால் தான் ரஃப் யூஸ்க்கு வேணால் போட்டுக்கலாம். எங்கேயாவது வெளியில் போகிறப்ப நீட்டாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒர்க்கெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்புறம் அவ்வளோதான் அவங்க டைம் முடிஞ்சுது. காலையில் 2 பேருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவனும் இன்றைக்கி கிளம்பிட்டா. ஒரு வேளை 2 பேர்த்துக்கு லீவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சிக்கனோ மட்டனோ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ எடுத்து 2 பேரும் செஞ்சு சாப்பிட்டு அவங்களே செஞ்சு சாப்பிடுவோம். நம்மளுக்கும் ஒரு வேலை மிச்சமாக இருக்கும். சரி இன்றைக்கி அவனும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அதுவும் எதர்ச்சியாக அவங்க பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனாக வந்திருந்தா என்ன வந்திருக்க மாட்டான். லீவ் இருக்கிறப்ப தான் வந்திருப்பான். இவங்களும் வேலையிலேருந்து வர்றப்போ அவனும் வந்ததுனால சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கொண்டு போய் வீட்டில்